ஜமியாவிலே நிறைவேற்று குழுவிலே இருப்பவர்கள் அவர்களுடைய விருப்பப்படி பணியாளர்கள் ஸ்டாஃபை வைத்து தேர்தலிலே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேஸ்புக்கிலே வருகிறது. இம்முறை நடந்த தேர்தலை பற்றியும் உங்களிடம் நான் சொல்ல வேண்டும். யார் யார் வாக்களிக்க கூடியவர்கள் என்றால் 24 மாவட்டங்களிலே உள்ள 72 பேரும் முன்பிருந்த நிறைவேற்று குழுவில் உள்ள உறுப்பினர்களும் எல்லாருமாக சேர்ந்து வாக்களிக்க வேண்டும். இம்முறை 106 பேருடைய பெயர் வந்தது. அதிலே 96 பேர் தேர்தலிலே கலந்து கொண்டார்கள். இந்த 96 பேரிலே இருந்து முதலிலே நாங்கள் 30 பேரை தெரிந்தோம். அதற்கு பிறகு ஏனையவர்களை நாங்கள் அனுப்பவில்லை. புதிய யாப்பு அப்படி சொல்லுகிறது. திரும்ப தலைவர் தெரியும் பொழுது அந்த 96 பேரிலே இருந்து ஒரு தலைவரை தெரிந்தார்கள். இது ஏனைய தேர்தல்களை போல ஒரு போட்டிக்கு விண்ணப்பித்து நொமினேட் பண்ணி வரும் தேர்தல் அல்ல. இதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் போட்டி போட போகிறேன் என்னை தெரியுங்கள் என்று சொல்லும் ஒரு தேர்தல் அல்ல ஜமியாவின் தேர்தல். இருப்பதிலே எந்த 30 பேரையும் தெரியலாம். இந்த 30 பேரிலே யாரையும் தலைவராக தெரியலாம், செயலாளராக தெரியலாம். தேர்தலை பற்றி எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. நான் ஒரு அரசியல்வாதி. கல்வி அதிகாரியாக இருக்கும் பொழுது தேர்தல் திணைக்களத்திலே சிசிசி போன்ற மிக உயர்ந்த பதவிகளிலும் பதவி வகித்தவர். தேர்தலிலே எப்படி பிழை நடக்கும் என்பதும் எங்களுக்கு தெரியும். அதனால் தான் மெனுவலா நடக்கும் பொழுது அதே இடத்திலே டிஜிட்டலாகவும் நடந்து 2 ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது. இதற்கு பொறுப்பாக நான் இருந்தேன். மிகவும் சரியான முறையிலே தேர்தல் நடைபெற்றது. அடுத்த 2வது வந்தவர் 3வது வந்தவர்களுக்கு எந்த வாக்கு என்பது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் இரகசியமாக செய்தோம். அப்படிப்பட்ட சிறந்த தேர்தல் முறையை நாங்கள் செய்தோம்.